2026 ஒரு ஃபுல் ஸ்டாக் வீடியோ எடிட்டரா இருக்கணும்னா மோஷன் டிசைன்ங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். சரி, அது கத்துக்கலாம்னு போய் பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கு வர மேஜர் கொஸ்டினே ஃபியூஷன் கத்துக்கலாமா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கத்துக்கலாமா, ஃபியூஷன் ஈஸியா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஈஸியா, ஃபியூஷன் ஃப்ரீயாவே கிடைக்குது அப்போ அது ஒர்த்தா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு காசு கட்டணும் அப்போ அது ஒர்த்தா, அண்ட் இதில் எதை யூஸ் பண்ணி நம்மளால மோஷன் டிசைன் அனிமேஷன்லாம் செம்மையா பண்ண முடியுங்கிற வரைக்கும் நம்ம மைண்ட்ல எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க போஸ்ட் பண்ண இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒன் ஆஃப் தி கமெண்ட்ஸும் இதுதான். ஸோ இந்த வீடியோல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபியூஷனுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்ன, நாங்க எந்த டூல் யூஸ் பண்றோம் அண்ட் உங்க ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி நீங்க எதை சூஸ் பண்ணலாம், அண்ட் இந்த ஏஐஆரால உண்மையாலுமே இந்த டூல்ஸை கத்து மோஷன் டிசைன் பண்றதெல்லாம் ஒர்த்தாங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். பிஃபோர் வி கெட் ஸ்டார்டட் இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு டூலுக்கான டிஃபரன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கிளியரா சொல்லிடுறேன். இதுல நீங்க எதை யூஸ் பண்ணி வேணாலும் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் மோஷன் டிசைனை அச்சீவ் பண்ண முடியும். பட் இதுல எது ஈஸி, ஃபாஸ்ட், சீப்புங்கிற கொஸ்டினுக்கு இந்த 5 பாயிண்ட் இப்போ ஆன்சர் பண்ண போகுது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கம்ப்ளீட்டாகவே லேயர் பேஸ் சிஸ்டமாக தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான் எல்லா எடிட்டிங் டூல்ஸ்லையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு லேயர் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகும்போதே விஷுவலில் அந்த மாதிரி ஸ்டாக் ஆகிட்டு இருக்கும். பட் ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் லேயருங்கிற கான்செப்டே இங்கே இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே நோட் பேஸ்ட். நோடா அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து லேயரில் ஒன்று ஒன்றா மேலே ஸ்டாக் பண்ணும்போது விஷுவல் அங்கே விசிபிள் ஆகுதோ, அதே மாதிரி நோடை நீங்கள் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது விஷுவல் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நம்ம இமேஜின் பண்ணுற அவுட்புட்ஸை இந்த ரெண்டு டூல் யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ண முடியும்னு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தாச்சு. பட் அது கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுதுங்கிறத லைவாகவே டெஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ப்ராசஸ் முடிஞ்சு அண்ட் அதுக்கு எடுத்த டைம் வந்துட்டு 20 மினிட்ஸ். ஸோ இதே ப்ராசஸை நம்ம ஃபியூஷனில் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட். என்னது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட டைமே தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ ஃபியூஷனோட மோஷன் டிசைன் ப்ராசஸும் இப்போ முடிஞ்சிருச்சு அண்ட் இதுக்கு எடுத்திருக்க டைம் 37 மினிட்ஸ். ஸோ சேம் எடிட்டர், சேம் ப்ராஜெக்ட், ஆனால் டைம் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபியூஷனோட நோட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் அடாப்ட் பண்ணுறக்கே யூ நீட் டு டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அது தாண்டி இந்த ப்ரீசெட் பிளகின்ஸ்லாம் ஈஸி அவைலபிளாக இருக்காதனாலேயே நிறையா ரிப்பீட்டட் டாஸ்கையும் நீங்கள் மேனுவலாக பண்ணி நிறையா டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைம் டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் லேயர் நோடுங்கிற ஒர்க் ஃப்ளோ மட்டும் இல்லை, ஃபங்க்ஷனாலிட்டி வைஸே தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு சின்ன ப்ராசஸ்லேருந்து பெரிய ப்ராசஸ் கூட ஈஸியாக பண்ணுறதுக்கு நிறையா எக்ஸ்டர்னல் டூல்ஸு பிளகின்ஸ்லாம் இருக்குது. ஈவன் இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணியே நமக்கு தேவைப்படுற சில டூல்ஸை நாமளே பில்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த அவுட்புட்டை ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி சில டூல்ஸ் அண்ட் பிளகின்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுவே ஃபியூஷன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் டூல்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனாலேயே சில எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்லாம் நம்ம மேனுவலாகவே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் டேக் மோர் டைம் இல்லையா? பட் ப்ரோஸ் இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஒரு ப்ராஜெக்டோட டைமை ஜஸ்ட் நம்ம எடிட்டர் மோஷன் டிசைன் ப்ராசஸை வச்சு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. அதை எக்ஸ்போர்ட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணி தான் ஓவரால் ப்ராஜெக்ட் டைமையே ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ லைவாகவே டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ நாங்கள் இதில் எந்த டூல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஈகோ சிஸ்டம் பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபியூஷன் ரெண்டுக்குமே தனித்தனி ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அடோபி ஈகோ சிஸ்டம்குள்ளே வரும். ஸோ அடோபியில் இருக்க எந்த டூலோட வேணாலும் டைனமிக் லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்லேயே ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணி அந்த அசட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி என்டையராக பிளேஸ் பண்ணிவிட்டு நான் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே நான் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரே வேலை அதை அனிமேட் பண்றது மட்டும்தான். ஸோ பாருங்க ப்ராசஸ் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுவே ஃபியூஷன் எடுத்துட்டா டாவின்சி ரிசால்வோட ஈகோ சிஸ்டம்குள்ள வரும். இது இன்னும் சொல்ல போனால் அடோபியோடவே பெஸ்ட் தான். ஏன்னா அடோபியில் தான் தனித்தனி ஆப் இருக்கும், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு டைனமிக் லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் மெமரியோட கன்சம்ஷன் இந்த மாதிரி பீக்காக இருக்கும். அதனால பெர்ஃபார்மன்ஸுமே சம்டைம்ஸ் ஸ்லோ ஆகும். பட் ரெசால்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டூல்குள்ளேயே இருக்கும். சிம்பிளாக நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரே செகண்டில் ஃபியூஷனுக்கு ஜம்ப் பண்ணி ஐ கேன் ஆட் த ஸ்டஃப் வாட் ஐ வாண்டட். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச இந்த ஒர்க் ஃப்ளோவை
ஃபியூஷனில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா ரெசால்வ்க்குள்ள இன்டர்னலாக எந்த டிசைன் டூலும் இல்லை அண்ட் எக்ஸ்டர்னல் டூல்ஸுமே டேரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. மேபி அந்த டிசைனோட ப்ராஜெக்ட் ஃபைல் இம்போர்ட் பண்ணி நீங்கள் நோட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் தலையை சுற்றி மூக்கு தோற கதை தான் அது. மேபி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணி மோஷன் டிசைன்லாம் பண்ணுறோன்னு. பட் இங்கே நிறையா பிகினர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஃபியூஷன் ஃப்ரீயாகவே கிடைக்கும் போது நான் ஏன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு போய் தனியாக பே பண்ணும் அப்படிங்கிற அந்த தாட்டை வச்சுட்டு எல்லா மோஷன் டிசைனையும் ஃபியூஷன்லேயே பண்ணான்னு அவங்களே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணி நிறையா டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபியூஷனோட நோட் ஒர்க் ஃப்ளோவை அடாப்ட் பண்ணுறதுக்கு வி நீட் டு டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுற ஸ்பீடில் ஃபியூஷன்லையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் எங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு மோஷன் டிசைன் பண்றதுலயும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றதுலயும் சரி நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராசஸ். ரெசால்வ்ல ரஃப் கட் பண்ணி செக்மெண்டைஸ் பண்ணி ஓவரால் பிளான் பண்ணும்போது எந்த ஷாட்டுக்கு மோஷன் டிசைன் தேவைங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அந்த ஃபுட்டேஜை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இம்போர்ட் பண்ணி ஸ்டோரி போர்டுக்கு ஏற்ற மாதிரி மோஷன் டிசைன்லாம் பண்ணிட்டு அந்த அவுட்புட்டை தான் ரெசால்வோட ஃபைனல் பேக்கேஜிங் அப்போ பிளேஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ட்ராக்கிங் டெக்ஸ்ட் சில எஃபெக்ட்ஸ்க்குலாம் பேக்கேஜிங் ஸ்டேஜ் அப்போ ஃபியூஷனையும் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்றதுனால தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் 15 வீக்ஸ்ல எடிட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கை மட்டும் மாஸ்டர் பண்றதை தாண்டி they started telling stories visually through motion design. ஏன்னா இந்த ஒரு அடிஷனல் ஸ்கில் இருக்கிறதுனாலயே they are getting full time and freelancing opportunities very easier. ஸோ நீங்களும் இவங்கள மாதிரியே ஒரு ஃபுல் ஸ்டாக் வீடியோ எடிட்டர் ஆகி கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா டீம் will connect with you. ஓகே, இப்போ 2026ல எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே கொஸ்டின் ஏஐ என் வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஏன்னா மோஷன் டிசைனை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்? சிம்பிளாக நான் ப்ராம்ப்ட் பண்ணியே மோஷன் டிசைன் பண்ணி முடிச்சிருவேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது 100% கரெக்ட் தான். பட் இப்போ இருக்க பாயிண்ட்ல ஏஐ மோஷன் டிசைன் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணதான்னு கேட்டால் நோ. பட் 20% ஆஃப் எங்கள் டைமை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பீட் அப் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னும் 2 இயர்ஸில் இது எவ்வளோ பர்சன்ட் வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கிற மேஜர் பெனிஃபிட் என்னன்னா இந்த போரிங் ப்ராசஸ் எல்லாமே AI will take care. ஸோ நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கிரியேட்டிவ் ஐடியா ஜெனரேஷன், ஏஸ்தெட்டிக்ஸ் அண்ட் விஷுவல் என்கேஜ்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற பிளான் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ நீட் டு டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ ரொம்பலாம் யோசிக்காம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோஸ், இப்போ யாரெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் ஃபியூஷன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். பட் இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூஷன் கஷ்டம், டைம் எடுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைங்கிற பாயிண்ட் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். பட் ஐ நீட் டு பிரேக் யூ ஒன் திங். ஃபியூஷன் இஸ் அன் அமேசிங் டூல். ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு 100 லேயர்ஸை நீங்கள் ஸ்டஃப் பண்ணாலும் எது எதோட கனெக்ட் ஆகிருக்குங்கிறத உங்களால் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி என்ன சேஞ்சஸ்னாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிட முடியும். பட் லேயர்ஸில் இருக்க மெயின் ப்ராப்ளமே ஒரு லேயருக்குள்ளேயே நீங்கள் எத்தனை எஃபெக்ட்ஸை வேணாலும் ஸ்டஃப் பண்ண முடியும். அண்ட் அந்த லேயரோட குவான்டிட்டி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க குயிக்கா ட்ரேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்றதுல ஸ்லோவா இருக்கும். அண்ட் ஆப்வியஸா நீங்க அதை மேனேஜ் பண்றதுலயுமே யூ வில் ஃபீல் டிஃபிகல்ட். ஸோ டேரக்டா பாயிண்ட்டுக்கு வரணும்னா சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா எந்த டவுட்டும் இல்லாம மோஷன் டிசைனுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்க ரொம்ப ஹியூஜ் லேயர்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ண போறதே இல்லை. பட் நீங்க அட்வான்ஸ் VFX அண்ட் கம்போசிட்டிங் ஒர்க் ஃப்ளோலாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபியூஷனை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நோட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோவே அதுக்கு தான். ஸோ ப்ரோஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஐ வாண்ட் ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஸோ மோஷன் டிசைனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.